நம்ம இந்த வீடியோவில் நாணயங்கள் சார்ந்த கணக்குகளை பார்ப்போம். இல்லைங்களா? ரைட். கண்டிப்பாக நிச்சயமாக நான் எந்த ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த கணக்கு நம்ம இங்கே போட போகிறோம். ரைட், பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சில விஷயங்களை மட்டும் இந்த ஃபார்மேட்டை மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ 0, 1, 2, 3 3 நாணயங்கள் அப்படின்றதில் நான் 0லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ரைட். மொத்த கூறுவழி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 8. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு 1/8. அதாவது இது என்னன்னு கேட்டால் ஹெட்டு டைலு, தலை பூ. இதை பற்றியான கேள்வி கேட்டால் தலை பூ, இதை பற்றியான கேள்வி கேட்டால் இங்கே வைங்களா. இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தலையை பற்றி பேசினோம் அப்படின்னா 0 தலை வைங்களா. ரைட்டு. 0 அதாவது தலையே இல்லாமல் இருக்கிறது எத்தனை? 1 இருக்கும். ரைட்டு. 1 தலை, 2 தலை, 3 தலை இல்லை. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக போட்டுடலாம். அதேமாரி இங்கேயும் 1/8. ரைட். மொத்தம் நமக்கு கூடுதல் எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கணும். ஐயா, நிகழ்ச்சியில் எத்தனை இருக்கணும்? 8 நிகழ்ச்சி இருக்கணும். ரைட்டு. இப்போ இது பாருங்கள் 3/8, இது பாருங்கள் 3/8. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் கணக்கை வேறு மாதிரி இங்கே பண்ணிட்டு போயிடுவேன். புரியுங்களா? இல்லை. ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். இல்லை 0, 3 இது ரெண்டுக்கும் 1/8ன்னு வரும். மீதி நடுவில் உள்ளதுக்கு 3/8, 3/8 தான் வைங்களா. ஸோ இப்போ 3 நாணயங்கள்லாம் அதிகபட்சம் 3 தான் போடணும். ஓகே, 0லேருந்து 3 வரைக்கும். ரைட். முதல் கேள்வி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட போகிறேன். அனைத்தும் தலையாக, என்னது? அனைத்தும் தலையாக, 3மே தலையாக இருக்கணும். ரைட். அப்போ 3 நாணயங்கள், அப்போ 3மே தலையாக இருக்குது இங்கே தானே. ஸோ ஆன்சர் என்னது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சரு 1/8 முடிஞ்சு போச்சு. ஈஸியாக போட்டு போயிடணும். ஓகேவா? ரைட். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் 2 பூ. ஓகேங்களா? அப்போ நல்லா நான் கொஞ்சம் குறைந்தபட்சம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குறைந்தபட்சம் அப்படின்னா அவன் சொன்ன நம்பர்லேருந்து மேலே போகணும். ஓகேங்களா? ரைட். அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் சொன்ன நம்பர்லேருந்து கீழே இறங்கணும். இவ்வளோ தான் விஷயம். புரியுங்களா? ரைட். இப்போ நம்ம பாருங்கள், ஈஸியாக போட போகிறோம். இப்போ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, குறைந்த பட்சம்னு சொல்லிட்டானா. ரைட். ஸோ குறைந்தபட்சம் எத்தனை பூ? குறைந்தபட்சம் 1 பூ. ரைட். 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து குறைந்தபட்சம்னா இங்கே சொல்லியிருக்கோம், எங்கே நோக்கணும்? மேல் நோக்கி போகணும், மேல் நோக்கி போகணும். ஸோ அவ்வளோதான். 2வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 8ல் ஓகேங்களா. ஸோ இப்படி போகும்போது இதில் இருக்க எல்லா டேட்டாவும் எழுதிடணும். இதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா டேட்டாவும் எழுதிடணும். அப்போ எவ்வளோ இருக்குது? 3, 3, 3, 6, 6, 1, 7. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? ஸோ நமக்கான ஆன்சரு 7/8. நமக்கான ஆன்சர் என்னது? 7/8. அவ்வளோதாங்க. எந்த ஃபார்முலா எதுவுமே எழுதாமல் ஈஸியாக நம்மளால் டக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியும்? போட முடியும். புரியுங்களா? ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். 3வது கணக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதிகபட்சம் 1 தலை தான் கிடைக்கணுங்கிறான். அதிகபட்சம் ஒரே ஒரு தலை. அதிகபட்சம் என்னது? ஒரே ஒரு தலை. ரைட். ஸோ அதிகபட்சமாக ஒரே ஒரு தலை இங்கே தானே இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது? 3/8. அவ்வளோதான். 3வது கணக்கு ஆன்சர் என்னது? 3/8. அதிகபட்சம் ஒரு தலை இருந்தால் ஒரு தலை. இல்லை, அவன் தலைன்னு கேட்டால் தலையோட ரூலை எடுத்துக்கணும். பூன்னு சொன்னால் பூவோட ரூல். எல்லாத்துக்கும் இதே விஷயந்தான். இல்லை. ரைட். ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். ரைட். அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். ஸோ இப்போ 4வது கணக்கு என்ன சொல்லிக்கோம் அப்படின்னா, அதிகபட்சம் 2 பூக்கள். அதிகபட்சம். ஸோ அதிகபட்சம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கீழே இறங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதிகபட்சம் 2லேருந்து கீழே இறங்கணும். புரியுங்களா? இப்போ அதை தான் இங்கே செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், என்ன கொடுத்தேன்? அதிகபட்சம் 2ங்களா. ரைட். ஸோ அதிகபட்சம் இங்கே இருக்குங்களா. ரைட். இங்கேருந்து என்ன பண்ணணும்? கீழே இறங்கணும். இங்கேருந்து என்ன பண்ணணும்? கீழே இறங்கணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கான டேட்டாவை நம்ம இங்கே எடுக்க போகிறேன். மொத்தம் எவ்வளவு? 8ல் அதிகபட்சம் 2ங்களா. இந்த டேட்டா தானே வருது. ஸோ அப்போ இந்த டேட்டா இருக்கக்கூடிய யார் யார்? 3, 6, 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒன்று, இல்லை மொத்தம் 7. ஸோ அவன் சொன்ன விஷயத்துக்கு ஆன்சர் என்னது? 7. 8ல் 7. அது அதிகபட்சம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதிகபட்சம் அப்படின்னா இதனை அதிகபட்சம் என்ன சொல்லுங்க? 2 பூக்கள் சொல்லிங்கன்னா. ரைட். ஸோ இப்போ இங்கேருந்து கீழே இறங்கணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 8ல் வைங்களா, இங்கே 3, இங்கே 3, இங்கே 1, மொத்தம் எவ்வளோ? 7. அவ்வளோதாங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் என்னது? 7/8. நம்ம எதுவுமே செய்யாமல்
சிங்கிள் லைனில் போட்டு போயிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் யார் அடிப்படையான விஷயம் அப்படின்னா இது தான். புரியுங்களா? ஸோ இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுங்களா? ரைட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கணக்கு. அவ்வளோதான். புரியுங்களா? ரைட். அடுத்து வாங்க. இங்கே பாருங்கள்.